வந்து லைவ்ல பாத்தீங்கன்னா தரமான ஒரு சண்டை தான் போயிட்டு இருக்குது. பார்க்கும்போதே டே உற்சாகமா இருக்கா உற்சாகமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா பவித்ராவுக்கு சௌந்தர்யாவுக்கு பயங்கரமான ஒரு ஃபைட் போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பார்க்கும்போதே டே என்ன அப்படிலாம் அடிச்சுக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த கேப்டன் வந்து அந்த ஒரு ஃபிளவர் கொடுத்துருப்பாங்க, 5 ஃபிளவர் இருக்கும். 5 ஃபிளவர் வந்து கட் பண்ணிட்டா ஒரு கேப்டன் பதவி பெய்யும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அந்த ஒரு ரீசனபிள் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த இது வந்துட்டு சாச்சனா வந்து முதல் ஆர்வ கோளாறு வந்து கட் பண்ணி விட்டுருச்சு. அது என்ன காரணங்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டுருந்தா மறக்காம செக் பண்ணி போய் பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த இது புரியும். இதுல வந்து சௌந்தர்யா வந்து ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. என்னன்னா வந்துட்டு ஃப்ரிட்ஜ் எல்லாம் திறக்கிறதுக்கு வந்து கேப்டன் வந்து அதுக்கு முன்னாடி ரூல் போட்டுப்பாரு. ஃப்ரிட்ஜுக்கு திறக்கிறதா இருந்தாலும் சரி, கிச்சன்ல ஏதாச்சும் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, கிச்சன் இன்சார்ஜிட்ட இல்லைன்னா குக்கிங் பண்றவங்கள்ட்ட கேட்டுதான் எடுக்கணும். மேக்சிமம் வந்து கிச்சன் இன்சார்ஜிட்ட கேட்டுதான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு ரூலை வந்து போட்டிருப்பாரு. இது வந்து பவித்ராக்கு ஆல்ரெடி பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு. இந்த வீட்டுல வந்து இப்பதான் கோட் எடுத்திருக்காங்க. கோட் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து இப்ப நீங்க ஒரு ரூல்ஸ் போறீங்களா, இதெல்லாம் நல்லா ரூல்ஸ் எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து நிறைய ஒரு சண்டை போட்டு தீபக் எல்லாம் போய் பேசி அது ஒரு கிளாரிஃபை வந்து இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிளாரிஃபை நடந்த அப்புறம் அதுக்கப்புறம் சௌந்தர்யாவட்ட வந்து பவித்ரா வந்துட்டு சொல்றாங்க இது மாதிரி வந்து ஃப்ரிட்ஜை திறக்க கூடாதுன்னு சண்டை போடுறாங்க. அந்த இது வந்துட்டு இப்படிலாம் பண்றாங்க. ஃப்ரிட்ஜை திறக்க கூடாதுன்னு பர்மிஷன் கேட்கறாங்க. பர்மிஷன் கொடுத்தாதான் ஃப்ரிட்ஜை திறக்கணும். இதெல்லாம் என்ன நான் இப்பதான் இந்த கோடை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சௌந்தர்யாட்ட வந்து பவித்ரா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அதை வந்து இப்ப அப்படியே சபைக்கு முன்னாடி உடைக்கிறாங்க. என்ன உடைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு எதா இருந்தாலும் டப்பு டப்புன்னு தெளிவா பேசும், யார்கிட்ட இருந்தாலும் டைரக்டா பேசும். இப்ப ஏன் பேசல? இப்ப வந்து தீபக் பேசாம அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. பவித்ரா வந்து எல்லாத்தையும் வந்து இது மாதிரி ஃப்ரிட்ஜை திறக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் வேணுமா, ஃப்ரிட்ஜை திறக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் வேணுமா, ஃப்ரிட்ஜை திறக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் வேணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு ரீசனா வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிச்சு. இதுல என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா எனக்கே வந்து ஃப்ரிட்ஜை திறக்கிறதுல வந்து பர்மிஷன் கொடுக்கணுமா அப்படிங்கிறது எனக்கே பிடிக்காதான். ஆனா இருந்தாலும் வந்து அது வந்து அவங்க டைரக்டா போய் தீபக் சொல்லிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு வார்த்தை வந்து விட்டாங்க. அது பாடி லாங்குவேஜ் பயங்கரமா பண்ணாங்க. இவங்க வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு டைரக்டா பேசுறாரு, தீபக்ல போய் பேசிக்கிற வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி வந்து டைரக்டா வந்து அப்படியே பர்சனல் அட்டாக் பண்ண மாதிரி வந்து பவித்ரா வந்து பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க லாஸ்ட்ல வந்து ஃபைனலா வந்து சண்டை போடுறாங்க. எப்படின்னா அந்த ஒரு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பவித்ரா வந்து நான் வந்துட்டு தீபக் சொல்லலன்னு எப்படி நீ சொல்ற, நான் தீபக் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜாக்லின் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் வந்துட்டு ஒன்ட்டே சொன்னேன். நீ வந்துட்டு உன்ட்ட பர்சனலா நான் ஒன்னு சொல்றேன், அதை போய் நீ சபையில போய் உடைக்கிறீங்கன்னா நீ வந்துட்டு இது ஒரு காரணமா வச்சுட்டு உடைக்கிற. அப்ப வந்து பர்சனலா வந்துட்டு நீ என்ன வந்து சொல்றியா அப்படிங்கிற மாதிரி இருந்து பர்சனல் இது வந்து நீ அப்பனா அங்க போய் சொல்றியா, அப்ப பர்சனல் இதுனா எது வேணாலும் நீ சொல்லிடுவியா அப்படிங்கிற மாதிரி இருந்து பவித்ரா வந்து சௌந்தர்யாட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. நம்ம சௌந்தர்யாக்கு என்ன தெரியும், நான் வந்துட்டு தெரியாம செஞ்சுட்டேன், தெரியாம நான் எதாவது பண்ணிட்டேன், நான் எனக்கு ஏதோ அந்த ஃப்ளோல ஏதோ வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பிட்ட போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்பயுமே வந்துட்டு பேசுறது வந்து கரெக்டா பேசணும், பேசாம நான் ஏதோ அப்போதைக்கு என் மைண்ட்ல வந்துச்சு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த ஒரு லாங்குவேஜ்ல போயிடுறாங்க. ஓகேங்களா? அது இல்லாம அவங்க பேசும்போது வந்துட்டு செம்மையான ஒரு பாடி லாங்குவேஜ் கணக்குல வந்துட்டு பேசியிருந்தாங்க. பவித்ரா பாடி லாங்குவேஜ் இது மாதிரி வந்துட்டு பேசியிருந்தாங்க. அதுதான் வந்து இவங்களுக்கு பர்சனலா அட்டாக் பண்ணிச்சேன். என் பாடி லாங்குவேஜ் வந்துட்டு நீ எப்படி வச்சு பேசலாம், என் பாடி லாங்குவேஜ் இப்படி இருக்கு, நான் வந்துட்டு என் பாடி லாங்குவேஜ் நான் தான் பேசணும், நீ எப்படி என் பாடி லாங்குவேஜ் வச்சு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரெண்டு பேத்துக்குமே செம்மையான ஒரு ஃபைட் போகுது. இந்த ஃபைட் வந்துட்டு இன்னும் வந்துட்டு நிப்பாட்டல, இன்னும் போயிட்டே தான் இருக்கு, லைவ்ல பயங்கரமா போகுது. நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு ஃபைட் வந்துட்டு டேய் என்னடா இதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுக்கிறீங்க, நீங்க என்னடா கேப்டனோட அசிஸ்டன்ட்டுக்கே சண்டை ஆடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து அந்த ஒரு பூ கட் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போடுறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்பதான் அதை பாத்தீங்கன்னா இது நல்லா புரியும். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.